ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சியா. நம்ம தம்பி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மாதிரி டீ போட்டாச்சு. இன்றைக்கி ஸ்வீட் பூரி செய்ய போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது எங்கள் ஊர் சைடு செய்வாங்கயா, இந்த மாதிரி செம்மையாக இருக்கும். அதை உடச்சிட்டு காலை டீ வச்சாச்சு. 1/2 கிலோ மைதா எடுத்துக்கோங்க. மைதா எடுத்துட்டு அது கூட என்ன பண்ணுங்கள், தேங்காய், முட்டை, இதுக்கு முட்டை சேர்க்கணும். முட்டை, 2 பட்ரு, சர்க்கரை. நான் அதில் வந்து முக்கா அந்த கப்பு சர்க்கரை சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு தேவைக்கு வச்சுக்கோங்க. உப்பு தேவை வச்சோம்னா அந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய் என்ன பண்ணுங்கள், நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான பாலை ஃபஸ்ட்டு பால் தலைப்பால்னு சொல்லுவாங்களா, அதை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் சேர்த்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சர்க்கரை அப்படியே கொட்டிடுங்க. கொஞ்சமாக மட்டும் வச்சுக்கோங்க. சர்க்கரை எவ்வளோன்னு சேர்த்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மட்டும் எடுத்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு இந்த பட்டரை உடச்சி செய்யணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி செய்யணும். வெயிட்டாக இருக்கும், தூக்க முடியல. நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன். நல்லா ஊறி இருந்துச்சு. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் ரஃப்பான மாவு போட்டு நல்லா மறுபடியும் பிசைஞ்சுங்க. நம்ம வந்து திரட்ட போகிறோம்ல, அப்போ ரொம்ப குளகுலன்னு இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி சேஃபில் போட்டுக்கலாம், ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். நல்லா மெலிசாக உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ங்க. தேய்ச்சி அது மாதிரி எடுத்துங்க. பூரி சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கீர்த்திமாக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது காம்போ வந்து பால் பாயாசம் தான். நல்லா பால் பாயாசம் செஞ்சு அந்த பூரியில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையில் இந்த இனிப்பு பூரிக்கு அந்த பால் பாயாசத்துக்கும் அப்படியே பிச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.